கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்து தன்னுடைய அன்பை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தது நிமித்தம் அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இரண்டு கற்பனைகளைத்தான் தந்திருக்கிறார். முதலாவது கற்பனை, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று. முதலாவதாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற முதலாம் கற்பனையை தந்தார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பிறன் என்றால் நம்முடைய அயலகத்தாராயிருக்கலாம், நம்மிடத்தில் நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்களாயிருக்கலாம், நம்மோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாயிருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, நாம் அவர்களிடத்தில் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்களுடைய அன்பு மாயமற்றதாயிருப்பதாக என்று. மற்றவர்களிடத்திலே நாம் உண்மையான அன்பு காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்களும் நேசித்தால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நமக்கு தீமை செய்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் தேவன் நமக்கு தந்த அழைப்புமாயிருக்கிறது. இன்றைக்கு பார்ப்போமானால், பிள்ளைகளிடத்தில் பெற்றோருக்கு அன்பில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் அன்பில்லை, அயலகத்தாரிடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பில்லை. இன்றைய கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறபடியால் நன்றி. அப்படியே நாங்கள் யாவரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.